என் பேரு மதன். அப்போ எனக்கு 20 வயசு இருக்கும். எங்க வீட்டை பத்தி சொல்லணும்னா, ஒரு சாதாரண அழகான குடும்பம். அப்பா பிசினஸ்ல எப்பவும் பிஸியா இருப்பாரு. அம்மா ஹவுஸ்வைஃப். எனக்கு ஒரு அக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நான் இங்க முக்கியமா என் அம்மாவை பத்தி சொல்லியே ஆகணும். அம்மாவுக்கு அப்போ 45 வயசு இருக்கும். ஆனா பாக்க அப்படி தெரியாது. எப்பவும் அவ்ளோ வம்சமா இருப்பாங்க. பெரும்பாலும் புடவை தான் கட்டுவாங்க. வீட்ல இருக்கும்போது சில சமயம் நைட்டி போடுவாங்க. அவங்க புடவை கட்டுற விதமே ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்க்கும்போதே எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு வரும். அப்பாவுக்கு பிசினஸ், பணம்னு ஓடுறதுலயே நேரம் சரியா இருக்கும். வீட்ல அம்மாவ கவனிக்கவோ அவங்க கூட உட்கார்ந்து பேசவோ அவருக்கு நேரமே இருந்ததில்லை. அதனாலேயே அம்மாவோட தனிமை ரொம்ப பெருசு. அவங்க முகத்துலயே அந்த ஏக்கம் தெரியும். ராத்திரிகள்ல அவங்க தனியா முழிச்சிருக்கப்போ அவங்களோட அந்த தனிமையான தவிப்பு, அந்த உடல் ரீதியான தேடல் எனக்கு சில சமயம் புரியும். ஒரு நாள் வீட்ல ஒரு விசேஷம். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா அப்பா மட்டும் வரல. அவருக்கு ஏதோ வேலை. அப்பா வராதது அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. விசேஷம் முடிஞ்சு ராத்திரி சாப்பிட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. வீடே அமைதியாயிடுச்சு. ஆனா சித்தப்பாவுக்கு, அதாவது சுந்தர் சித்தப்பாவுக்கு தூங்க இடம் பத்தல. அதனால அம்மா, நீங்க என் ரூம்ல கீழ படுத்துக்கோங்க சுந்தர்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு. வழக்கமா அம்மா ராத்திரில தனியா இருக்கும்போது அவங்களோட அந்த ஏக்கத்தை நான் கவனிச்சிருக்கேன். அன்னைக்கு சித்தப்பா வேற அந்த ரூமுக்கு போறாரேன்னு எனக்குள்ள ஒரு பதற்றம், ஒருவிதமான தயக்கம். சத்தம் வராம அம்மா ரூம் கதவுக்கிட்ட போய் ஓரமா நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ரூமுக்குள்ள மங்கியான வெளிச்சம். ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சித்தப்பா, அண்ணி நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க, நான் கீழ படுத்துக்கறேன்னு சொல்ல அம்மாவும் சரின்னு கட்டில்ல படுத்தாங்க. அன்னைக்கு வீட்ல விசேஷம்னால அம்மா நைட்டி மாத்தல, அந்த பட்டுப்புடவையோடியே படுத்திருந்தாங்க. ராத்திரி 12 மணி இருக்கும். அம்மா தூங்கலன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்க உடம்புல ஒருவிதமான சலசலப்பு. அந்த தனிமை அவங்கள ரொம்பவே வாட்டுச்சுன்னு தோணுது. மெதுவா திரும்பி படுத்தாங்க. அவங்க மூச்சுக்காத்து வேகமா வர்றது வெளியே நிக்கிற எனக்கு கூட கேட்டுச்சு. அவங்கள அறியாமலேயே அவங்க கை புடவைக்கு மேல தன் நெஞ்சு பகுதியில நகர்ந்துச்சு. ஒரு சின்ன முனகல் சத்தம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நெஞ்சு வேகமா அடிச்சுக்கிச்சு. சித்தப்பா தூங்கிட்டாரா இல்ல முழிச்சிருக்காரான்னு பார்த்தேன். சித்தப்பா தூங்கல. அவரு இருட்டுல அமைதியா அம்மா பண்றதையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு மனசுலையும் என்ன ஓடுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு சித்தப்பா கீழ இருந்து எழுந்து கட்டில் பக்கத்துல போனாரு. மெதுவா அம்மாவோட இடுப்பு பக்கமா கை வச்சாரு. அம்மா அப்படியே பதறி போய் எழும்பி உட்கார்ந்தாங்க. என்ன என்ன சுந்தர்னு அவங்க குரல் நடுங்குச்சு. சித்தப்பா எதுவும் பேசல. அவங்க கண்கள் ரெண்டும் சந்திச்சுக்கிட்ட அந்த நிமிஷம் அந்த ரூம்ல அவ்ளோ அமைதி. அம்மாவோட புடவை முந்தானை லேசா விலகி அவங்களோட மூச்சு வாங்குற வேகம் சித்தப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அம்மா அவசரமா முந்தானைய சரி செஞ்சாங்க. என்ன சுந்தர் பாக்குறீங்கன்னு தயக்கமா கேட்டாங்க. என்ன அண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சித்தப்பா ரொம்ப இயல்பா ஆனா அழுத்தமா கேட்டாரு. ஒண்ணுமில்லையேன்னு அம்மா சமாளிக்க பார்த்தாங்க. போய் சொல்லாதீங்க அண்ணி, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறின்னு சித்தப்பா சொன்னதும் அம்மாவுக்கு அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அவங்களோட இத்தனை வருஷ தனிமையும் ஏக்கமும் அந்த ஒரு பார்வையில உடைஞ்சு போச்சு. சித்தப்பா மெதுவா கட்டில்ல ஏறி உட்கார்ந்து அம்மாவ நெருங்கி அவங்கள அப்படியே கட்டிப்பிடிச்சாரு. முதல் முறை தயங்குன அம்மா அடுத்த செகண்ட் அவங்களும் சித்தப்பாவை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. சித்தப்பா அம்மாவோட கழுத்து பக்கமா முகம் புதைச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அம்மாவோட முந்தானை மறுபடியும் விலகிச்சு. அம்மாவோட முனகல் சத்தம் அந்த ராத்திரி அமைதியில லேசா கூடிச்சு. சித்தப்பாவோட கைகள் அம்மாவோட உடம்பு முழுக்க மெதுவா நகர்ந்துச்சு. நெத்தியில ஆரம்பிச்சு அவங்களோட முகத்துல முத்தம் கொடுத்து மெதுவா அம்மாவோட உதட்டோட தன் உதட்ட சேர்த்தாரு. எனக்கு வெளியே நின்னு இத பார்க்க மூச்சே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு மேல எந்த வார்த்தையும் இல்ல, வெறும் மூச்சுக்காத்தும் முத்தங்களோட சத்தமும் மட்டும்தான்.
சித்தப்பாவோட கைகள் அம்மாவோட முதுகு இடுப்புன்னு மெதுவா தடவிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே குனிஞ்சு அம்மாவோட தொப்புள் பக்கமா அவரு முத்தம் கொடுத்தப்போ சஸ் ஆ ன்னு அம்மா தன்னை மறந்து முனகினாங்க. சித்தப்பா மெதுவா நிமிர்ந்து, என்ன அண்ணி, நான் பண்றது பிடிச்சிருக்கா ன்னு கிசுகிசுப்பா கேட்டாரு. அம்மா கண்ண மூடியபடியே, பிடிக்காமையா சுந்தர், இவ்ளோ நேரம் உங்கள விட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன முழுசா ஏத்துக்கோங்க சுந்தர். ஆனா இது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ன்னு ரொம்ப உணர்ச்சியோட சொன்னாங்க. அப்போ சித்தப்பா லேசா சிரிச்சுக்கிட்டே, இந்த புடவை ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அண்ணி. சுடிதாரோ வேற மாடர்ன் ட்ரெஸ்ஸோ போட்டிருந்தா கழட்டாமலேயே வசதியா இருந்திருக்கும். இந்த புடவைய கட்டிட்டு இத முழுசா அவிழ்க்கறதே பெரிய வேலையா இருக்கு ன்னு சொன்னாரு. அதுவரைக்கும் ஒரு மாதிரி மயக்கத்துல இருந்த அம்மா இதை கேட்டதும் லேசா முகம் மாறி, என்ன சுந்தர் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பொறுமையா என்னை புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் என் புருஷன் மாதிரி அவசரப்படுறீங்களே. ப்ளீஸ் சுந்தர், என்னை ஏமாத்திடாதீங்க. அதோட புடவை தான் தமிழ் பொண்ணுங்களோட பாரம்பரியம் ன்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோடையும் லேசான கோபத்தோடையும் சொன்னாங்க. ஐயோ, என்ன அண்ணி ஆச்சு திடீர்னு? மகள கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகும் கொழுந்தனாரோட இருக்கும்போது உங்க பாரம்பரியம் ஞாபகம் வருதா ன்னு சித்தப்பா லேசா சிண்டினாரு. என்ன சுந்தர், இப்படி பேசி என் மூடை கெடுக்காதீங்க. வாடா என்னை கொல்லுடா ன்னு சொல்லிட்டு எந்த தயக்கமும் இல்லாம தன் புடவைய வேகமா அவிழ்த்து ஓரமா போட்டாங்க அம்மா. புடவைய கழட்டி போட்டதும் அந்த வெள்ளை நிற உள்ளாடையிலையும் ரவிக்கையிலையும் அம்மாவ பார்க்க எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அத்தனை வருஷமா நான் பார்த்த என் அம்மாவா இதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க உடம்புல அத்தனை சூடு, அத்தனை தவிப்பு. சித்தப்பா தன்னோட லேசான முள்தாடியை அம்மாவோட கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல உரசினாரு. அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்படியே சித்தப்பாவோட தலைய இறுக்கமா பிடிச்சு தன் மேல சாச்சுக்கிட்டாங்க. அப்போ அம்மாவோட கழுத்துல இருந்த தாலி சித்தப்பாவோட உதட்டுல லேசா குத்த, ன்னு விலகினாரு. என்ன சுந்தர், தாலி குத்துதா? இருங்க கழட்டிடுறேன் ன்னு சொல்லிட்டு எந்த குற்றவுணர்ச்சியும் இல்லாம அந்த தாலிய கழட்டி ஓரமா வெச்சாங்க அம்மா. அதை பார்த்ததும் சித்தப்பாவுக்கு இன்னும் வேகம் கூடிருச்சு. அம்மாவ பின்னால இருந்து கட்டிக்கிட்டு அவங்களோட அந்த தவிப்பை இன்னும் அதிகமாக்கினாரு. அம்மா கண்ணை மூடி உதட்டை கடிச்சுக்கிட்டு அந்த ஸ்பரிசத்தை முழுசா அனுபவிச்சாங்க. சித்தப்பாவோட ஒரு கையை எடுத்து தன் வயித்து பக்கமா வெச்சு அழுத்தினாங்க. சித்தப்பா மெதுவா அம்மாவோட ரவிக்கையோட கொக்கியை கழட்ட போனாரு. முற்றுப்புள்ளி. ஆனா அம்மாவுக்கு பொறுமை இல்ல. அவங்களே அதை கழட்டி தூக்கி வீசினாங்க. அடுத்த நிமிஷம் சித்தப்பா அம்மாவ அப்படியே கட்டில்ல சாய்க்க, அம்மாவும் அவரை தன் மேல இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரோட மூச்சுக்காத்தும் ஒன்னா கலக்குற சத்தம் வெளிய நின்ன எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. சித்தப்பாவோட கைகள் அம்மாவோட உடம்பு முழுக்க ஒரு ஆறுதல் மாதிரி, ஆனா அத்தனை நெருக்கத்தோட தடவிக்கிட்டு இருந்துச்சு. அத்தனை வருஷமா தனிமையில கிடந்த தன் உடம்பை, உணர்ச்சிகளை அந்த ராத்திரியில எந்த தடையுமில்லாம அம்மா முழுசா அவர்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு இருந்தாங்க.